பள்ளிவாசல் தரப்போலாவுக்கு 60,000 பந்தல் போட்டு என்ன எல்லாமே பந்தல் வெளில போயிருந்தா முஸ்லீம் தலைமை நல்ல சண்டை போடுவோம். அது வேற, அது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்க. நீங்க சார் உங்க நேரத்தை உழைக்கிறதுக்கு நாடு வல்லரசு ஆகட்டும் சார். உங்க நேரத்தை மதத்தை மாத்துறதுக்கு செலவழிக்காதீங்க சார். சார் உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப தலைவலி மாத்திரை சாப்பிட திருப்பி வருது. உங்களுக்கு இந்து மதத்துல எவனும் இருக்க கூடாது. ஏன்னா 2 பயலுக்கு வேலை, முஸ்லீமுக்கு கிறிஸ்துவனுக்கு என்ன வேலைன்னா இந்தியாவை அழிச்சு விடணும். ஒண்ணு இல்ல, எனக்கு எங்க தெருவுல வாங்க, உங்களுக்கு நான் ஒரு வீடு வாங்கி தரேன், இந்த மனையை வாங்கி தரேன், எங்க அண்ணன் விட்டு மனை தான் உங்களுக்கு வாங்கி தரேன். உங்க தெருவுல எனக்கு ஒரு வீடு வாங்கி தருவீங்களா? எனக்கு முஸ்லீம் தெருவுல ஒரு வீடு வாங்கி இப்போ எல்லாரும் சேர்ந்து பழகுறாங்க. எங்க இப்ப நொட்டுறாங்க, எங்க நொட்டுறாங்க? நான் இந்த மனையை வந்து எங்க அண்ணன் விட்டு மனை தான் நான் வாங்கி தரேன். இந்த கிறிஸ்தவ தெருல என்னால உங்களுக்கு நான் முஸ்லீமுக்கு வீடு வாங்கி தரேன். உங்க தெருவுல எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுங்க பாக்கலாம். தருவீங்களா? நான் இப்ப சாமிக்கு படிச்சுட்டு தரேன், நீங்க சாப்பிடுவீங்களா? நான் சாமிக்கு படிச்சுட்டு தரத நீங்க சாப்பிடுவீங்களா? நீங்க சாமிக்கு பிரிவினை உண்டு பண்றவங்க சார். நீங்க பிரிவினை உண்டு பண்றவங்க. நீங்க என்ன தம்பி? இல்ல கோவம் இல்ல, என்னுடைய உரிமை, என் தேசம், என் நாடு, என்னுடைய உரிமை. புரியுதுங்களா? நான் சாமிக்கு படிச்சுட்டு கொடுக்கறத நீங்க சாப்பிடுவீங்களா? நீங்க அல்லாவுக்கு படிச்சுட்டு கொடுங்க, நாங்க சாப்பிடுறோம். எங்க மதத்துல சொல்லப்படல, எங்க மதத்துல பிரிவினையை உண்டு பண்ணவே இல்ல. முஸ்லீம் தெருவுல எனக்கு ஒரு வீடு கொடுப்பீங்களா? வாடகைக்கோ இல்ல நான் குடியேறதுக்கு ஒரு வீடு கொடுப்பீங்களா? சார் இந்தியாவுக்கு நீங்க வாடகைக்கு வந்தவங்க சார். இந்தியா உங்களுக்கு வாடகை வீடு. என் தேசம், என் நாடு, என் மக்கள். நீங்க பிரிவினையை உண்டு பண்றீங்க. நாங்க முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சகோதரத்துவமா தான் பாக்குறோம். நீங்க அப்படி பாக்குறதே கிடையாது. என்னையே நீங்க கூப்பிடுறீங்க? உங்கள்கிட்ட நான் வந்து பேசுறேன்னா நாங்க இந்து மதத்தை வாங்க சார். 90 பூசுறேன் சார். நீங்க என்ன உங்க தொப்பியை நான் போறேன் சார். நான் முஸ்லீம்ல ஓகே சார். 90 எடுத்துறப்படா உங்களை ஏத்துக்கிறேன் சார். நீங்க சொல்லணும்ல, வந்து சொல்லணும்ல. சார் ஏன் சார் உங்களுக்கு இந்த வேலை? ஏன் இந்த இந்து மதம் உயிரோட இருக்கு? பொதுவா உங்க தெருல சொல்லுங்க. நான் என்ன முஸ்லீம் மாத்தையும் முஸ்லீம் மாத்தின் மீது மிகப்பெரிய பற்றுதல் எனக்கு உண்டு. என்ன எதனாலன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவன் வந்து நாயா சேயா இந்துவ மதத்தை அலையறான், முஸ்லீம் தான் போறவனை மட்டும் வச்சுக்கிறான். அதனால எனக்கு உங்க மதத்தின் மீது ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. இந்த கேவலமான வந்தாங்க பட்ட போடுங்க பாக்கலாம். போடுங்க சார், போடுங்க சார். என்ன கடவுள்? நான் தான் உங்க தொப்பி போட்டா போடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா போட்டு போட்டுங்க, அதான் தப்பு என்ன? நான் தான் பாத்தீங்கன்னா கடவுள் யாரும் சிந்திக்கணும். ஃபர்ஸ்ட் இல்ல நான் தான் முஸ்லீம் கடவுள் அறிஞ்சு வணங்கணும். தெரியாம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. தம்பி எப்படியா? யாரு கடவுள் தெரிஞ்சு